தீனா அவர்களுக்கான மறக்குமா நெஞ்சம்குள்ள போலாம். மறக்குமா நெஞ்சம் இது வந்து ஷோவுடைய சர்க்கிள், அந்த ஷோவுடைய முதல் சர்க்கிள். கேபிஐனுடைய ஆடிஷன்ல உள்ள வந்து என்னன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும்ல, உண்மையாவே இந்த வயசான கெட்டப்புக்கு ஒரு நடுக்கம் தேவை. அது வந்து வயசானதுனால வரல, உள்ள ஸ்டேஜுக்குள்ள வந்தோடனே ஒரு நடுக்கம், அந்த நடுக்கத்திலேயே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். எவ்வளவு ரியலா ஆக்ட் பண்றாரு பாரு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து என் முடிய பார்த்தாலே தெரியும். இப்ப எல்லாரும் இத ஜோக்குன்னு எடுத்துக்கிட்டாங்களா, எடுத்துக்கலையா, இப்ப இதுக்கப்புறம் எடுத்துக்க வைக்கணுமா அப்படின்ற மாதிரியான. ஏன்னா கீழே இருக்கும்போது என்னைய விட இன்னும் பெஸ்டா பண்ணவங்க எல்லாம் பார்த்தேன், அதுக்கே அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் வந்ததுனால இந்த மாதிரி ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஆடிஷன்ல இல்ல. அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அடுத்தவன் ப்ராப்பர்ட்டி என்ன எடுத்து வைக்கணும்ன்றதெல்லாம் இப்ப பையன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இது வந்து ஃப்ரேம் ஆன் ஸ்கிரீன். ஆமா, பெரிய திரையில, அதுவும் ஒரு பெரிய தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் அறிமுகப்படுத்துறார். இதுக்கு முந்தின போட்டோல இருந்ததுல வந்து ஃபர்ஸ்ட் என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய டைரக்டர் தாம்சன் சார். நான் சொல்லாத ஸ்டேஜ் கிடையாது, எல்லா ஸ்டேஜ்லுமே என்னுடைய தாம்சன் சார் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஷோ மாதிரி எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் என்னை நம்பினது வந்து தனுஷ் அண்ணன். அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு அவர் டைரக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துல என்னுடைய ஃபர்ஸ்ட் அறிமுகமாகப்படுத்தின ஒரு படம். இதுலயும் வந்து ஒரு பதட்டம் இருக்கு. இதுல ஒரு மெமரி ஒன்று இருக்குண்ணே. என்னன்னா, இது வில்லேஜ், அந்த இதுல பேக்ட்ராப்ல எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டுக்கு போயிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பனியனு இது மாதிரிலாம் பண்ணும். ஊர் ஃபுல்லா ஷூட்டிங் அங்கே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காக தான் வெயிட்டிங்கு. நான் அப்போ தான் வந்திருக்கேன். உடனே அந்த பையனையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தனுஷ் சார் சொல்லிட்டாங்க. உடனே காஸ்டியூம் போட்டு உடனே வர்றேன். என்னை உள்ளே விட மாட்டாங்க பவுன்சர். ஊருக்காரன் நினச்சிட்டு ஒதுக்கி விடுறாங்க. தனுஷ் சார் வந்து எங்கே மணி, எங்கே என்னை மணின்னு தான் கூப்பிடுவாரு. அதில் என் பேர் மணி எங்க சார், தோதா சார் நிற்கிறேன் மாட்டாங்க சார். அதுக்கப்புறம் உள்ள விட்டாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம அதுக்கு முன்னாடி டிவியில் எவ்வளோதான் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த சினிமாவில் வந்தோன்னே சிலர் நம்மளை பார்ப்பாங்க. ஆமாம், அது பக்கத்து வீட்டுக்காரங்களே இருந்தால் கூட, தம்பி படத்தில் நடிச்சிருக்கியாமே, அதுதான் உங்களுக்கு பெரிய எக்ஸைட். அப்படிலாம் நடந்திருக்கும்ல இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம். ஆமாம், அது என்ன மாதிரி இருந்துச்சு சொல்றியா? எல்லாருக்கும் கண்டிப்பாக வாசப்படி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து April 14 தமிழ் வருட பிறப்புக்கு. ரக்ஷன் அண்ணன், நான் எல்லாரும் சேர்ந்து எங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு தேட்டரில் வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு நைட்டு போலீஸ் வந்து என்னடா இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, பேனர் வச்சுக்கிட்டு இருக்கோம் தீனாக்கு. இதே மாதிரி நான் ஷோக்கு வந்ததும் ஒரு பேனர் வச்ச ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி சொல்றேன். இங்கேருந்து போயிட்டு எல்லாரும் போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு, பவர் பாண்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் எங்கே வர்றான் தம்பி அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக்கில் வருவேன். தனுஷ் சார் வந்த போர்ஷனில், தனுஷ் சார் போர்ஷனே சின்ன போர்ஷனு, அதில் வந்து தனுஷ் சாரோட ஃப்ரெண்டாக வருவேன். ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டாக இருந்தால் கூட அந்த ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கும்போது, அப்பா இந்த தேட்டரில் நம்ம ஃபேஸை பார்க்கறது ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது மாதிரி செலிப்ரேட் பண்ணுவேன். அடுத்து இது வந்து இது எதுல அதுக்கு முன்னாடி நீங்க ரைட்டரா இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றீங்க, ஆனா ஸ்கிரீன்ல நீங்க முதல் முறையா வரீங்க. ஆமா, இது வந்து இதுல கலக்கு போதியா இருக்கு. முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் வந்த ஒரு விஷயம் வந்து, நானும் அண்ணனும் ஏடிஸா ஒர்க் பண்ணும்போது ஒரு போலீஸ் கெட்டப். அது வந்து ஒரு உள்ள வந்துட்டு வெளியில போற மாதிரி தான். அதுதான் அந்த பேனர் வச்ச கதை. அப்போ வந்து 2014 காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு மறுநாளே சென்னை கிளம்பி வந்துட்டேன். ஆனால் வந்து அங்கே அரியர் எக்ஸாம் அந்த இதுக்காக நம்ம மறுபடியும் அந்த போகும்போது சொல்லிட்டேன், இது மாதிரி இதெல்லாம் வர்றேன் அப்படின்னோடனே என்னை ரூமெல்லாம் தாப்பா போட்டுட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடித்து காலேஜ் வாசலில் போய் நட்டு, பைப்பை உடச்சி ரோடு ஃபுல்லாக தண்ணி வந்து அதை பிடுங்கி வேற இடத்துல நட்டு, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் உள்ளே வந்துட்டு வெளில போனது எடிட்டில் போயிடுச்சு. வந்தது சின்ன மொமெண்ட்டா. அப்போ வந்து எங்கள் ஊரில் ஃபுல்லாக டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் ஃபஸ்ட்டு எபிசோடு இன்றைக்கி வரப்போகிறேன். 7 மணிக்கு கரண்ட் போவோம். கரண்ட் போயிட்டு 7 மணிக்கு தான் இது போடுவாங்க. கரண்ட் போயிடுச்சு. போட்டோன்னே எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கால் பண்ணி சொன்னார், தம்பி இளையராஜா மியூசிக் போடும்போது ஃபஸ்ட்டு டைம் கரண்ட் போச்சாம்ப்பா. சரி ஓகே, இளையராஜா மியூசிக் போடும்போது கரண்ட் போச்சு, சரி அதே மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நிறையா ஷோ நானும் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் தடவை டப்பாஸா பண்ணா. அப்படி டப்பாஸ் அண்ணன் வந்து அந்த ஹார்பிக் விளம்பரத்துக்கு போகிற மாதிரி அந்த கேரக்டர் பண்ணார். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டரை பண்ணி பண்ணோம். சூப்பர் 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 சூப்பர். நினைவுகள் இல்ல. ஸோ வித் திஸ் நம்ம வந்து மறக்குமா நெஞ்சம் செக்மெண்ட்னுடைய எண்டுக்கு வந்திருக்கோம்.
இதன் முழு வீடியோவை BS Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள்.